இப்போ நான் இருக்கிற இடம் எது பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊரான அறந்தாங்கி இந்த பேருந்து நிலையத்திலேருந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கோ அதே சூழ்நிலையில் தான் இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது. 40 வருஷத்துக்கு மேலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இதே சூழ்நிலை தான். ஒரு 10 பஸ்ஸு கூட இங்கே நிறுத்த முடியாது. இப்போ அது 100க்கு அதிகமான பேருந்துகள் ஓடுகின்ற நிலையில் கூட, ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி தான் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. 10 பஸ்ஸுக்கு மேலே நிப்பாட்ட முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளே போய் பாருங்கள். போய் நிற்க கூட முடியல. பஸ் ஏறுறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து பயன்பாட்டுக்கு வந்து இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இங்கே பஸ் ஏறுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியல. அந்த அளவுக்கு வந்து சுகாதார கேடுங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. நிற்க முடியல. அருவருக்கத்தனமாக ஒரு அருவருப்பு விஷயமா வந்து அந்த இடத்துல இருக்குது. மக்கள் வந்து அந்த அளவுக்கு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குது. அதனால் வந்து இந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிறது புதிய பேருந்து நிலையமாக கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு அதிகமான ஒரு இடம். இந்த இடத்துல பேருந்து நிலையம் கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்க முடியும். புதிய பேருந்து நிலையம் கொண்டு வரங்கிற பேரில் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற வேலையைத்தான் இந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், இப்போ தற்போதைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து வரும்போது மக்கள்கிட்ட முதல்ல கருத்து கேட்பேன். பேருந்து நிலையத்தை எங்கே அமைக்கலாம் அப்படிங்கிறத கருத்து கேட்டு நிச்சயமாக அவங்களோட கருத்துக்கு ஏற்ப புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு வருவேன்.